தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழக வெற்றிக்கழக மூத்த தலைவர் கட்சியிலிருந்து விலகல் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக வெற்றிக்கழகத்தின் மூத்த தலைவர் கட்சியிலிருந்து விலகல். நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் ஆலோசகர் ஜான் ஆரோக்கியசாமி. ஜான் ஆரோக்கியசாமி அவர்கள் சொல்வதுதான் சட்டம் என்ற நிலை தமிழக வெற்றிக்கழகத்துக்கு. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் கட்ட தலைவர்கள் அனைவருமே ஜான் ஆரோக்கியசாமி சொல்படிதான் செயல்பட வேண்டும். ஜான் ஆரோக்கியசாமி சொல்படிதான் பேட்டி கொடுக்க வேண்டும், அறிக்கை கொடுக்க வேண்டும் என்று ஜான் ஆரோக்கியசாமி விரும்புகிறார். ஜான் ஆரோக்கியசாமி மீது நடிகர் விஜய் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார். ஆதவ் அர்ஜுனா நடத்திய வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனத்தில் கூட விஜய் உத்தரவின்படி ஜான் ஆரோக்கியசாமியின் ஆதரவாளர்கள் அங்கு பணிபுரிந்தனர். ஆனால் தற்பொழுது அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனத்திலிருந்து ஜான் ஆரோக்கியசாமி ஆதரவாளர்கள் முழுவதுமாக வெளியேறிவிட்டனர். இதற்கு காரணம் ஜான் ஆரோக்கியசாமி ஆதவ் மீது அதிருப்தியாக உள்ளார். அதாவது ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய பேட்டி அறிக்கை நடிகர் விஜய்க்கு பிடித்து போக தற்பொழுது ஜான் ஆரோக்கியசாமி அப்செட் ஆகியுள்ளார். கட்சியின் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவுக்கு ஆதவ் அர்ஜுனா நடிகர் விஜய், புஷி ஆனந்த் உள்ளிட்ட பலருக்கு மெகா விருந்து கொடுத்தார். அதில் ஜான் ஆரோக்கியசாமி கலந்து கொள்ளவில்லை. தற்பொழுது ஜான் ஆரோக்கியசாமி கட்சியில் அவர் ஈடுபாடு காட்டுவதில்லை. நடிகர் விஜய் அவர்களை போய் நேரில் சென்று பார்ப்பதில்லை, புறக்கணிக்கின்றார் என்று கூறப்படுகிறது. தேர்தலுக்கு முன்பாக ஜான் ஆரோக்கியசாமி கட்சியிலிருந்து விலகிவிடுவார் என்று தவேகா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்பொழுது கட்சியில் புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா ஆகியோருடைய கை ஓங்கியுள்ளது. ஜான் ஆரோக்கியசாமி கட்சியில் புறக்கணிக்கப்படுகிறார். தேர்தலுக்கு முன்பாக அவர் கட்சியிலிருந்து விலகிவிடுவார் என்று தவேகா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.